தமிழகத்தில் கோடையின் தாக்கம் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்னி வேற ஆரம்பிக்க போது எல்லாரும் கொஞ்சம் வீட்டிலே இருக்கிறது நல்லது, அந்த முக்கியமாக அந்த வெயில் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அடிக்கடி. கோடையின் தாக்கமா அதுங்க கொடைக்கானல்ல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடைக்கானலுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தார் இல்லையா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க கோல்ஃப் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோல்ஃப் கோர்ட் போனது மட்டும் இல்லாமல் ஒரு பால் அடித்தா தானே நம்ம ஒரு கோல் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா முதலமைச்சரை பார்த்தோன்னே மக்கள் எல்லாரும் பாருங்களேன் முதலமைச்சர் எவ்வளோ தூரம் நம்மளை பார்க்க வந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு ஃபீலோட அவர் வரும்போது முதலமைச்சரோட செல்ஃபி எடுக்கிறது என்ன, டாட்டா காட்டுறது என்ன, அவரும் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் அங்கே இருக்க மக்கள் தான் அது சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு சின்ன கான்வர்சேஷனோட மக்களையும் சந்திச்சிருக்காரு. மே தின கொண்டாட்டமாக மே தின நினைவு தூணுக்கு வந்துட்டு பூத்தூவி மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழக அமைச்சர்களான துரைமுருகன் அவர்கள், ஆர்எஸ் பாரதி அவர்கள், ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள், ஸோ இந்த மாதிரி டிஆர் பாலு அவர்கள், நான் நிறைய பேர் கலந்துக்கிட்டு உழைப்பாளர் தினம் மே தினம் வந்து எவ்வளோ ரொம்ப இன்றியமையாத ஒன்று அப்படின்றத உணர்த்தும் விதமாக எல்லாரும் ஒன்றா போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா காவேரியில் வந்து தண்ணி தரமாட்டுறாங்களே, ஆனால் கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்காங்க, அப்போ வந்து இந்தியா கூட்டணியில் இருந்து இப்படி சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, என்னைக்காவது கர்நாடக அரசு நாங்கள் தண்ணியை திறந்து சொல்லியிருக்காங்களா? இல்லை. அதிகமான தண்ணி இருக்கிற பொழுதும் அதே பாட்டு தான், குறைவாக தண்ணி இருக்கும்போது அதே பாட்டு தான். காவேரியுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு திறந்து விடு என்று சொன்ன பிறகும் திறக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆகையினாலே மத்திய அரசை மதிக்காமல் இருப்பது கர்நாடக அரசு. கேள்வி கேட்க வேண்டியது உச்ச நீதிமன்றம், அதை நாடுவோம். சரி சார், அப்புறமா வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த 8 மணி நேர வேலை வந்து 12 மணி நேரமா வந்து ஒரு அறிக்கை தீர்மானம்லாம் வந்துச்சே சார் அப்படின்னும் போது அதெல்லாம் அன்னைக்கே வாங்கியாச்சு. உழைப்பாளர்கள் அப்படின்னாவே கண்டிப்பாக கம்யூனிஸ்டோட பங்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அவங்க வந்து உழைப்பாளருக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கட்சியை சேர்ந்தவங்களா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎம்ல வந்து பாலகிருஷ்ணன் அவர்களும் அவர்களோட கட்சி சார்ந்தவர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு உழைப்பாளர் தினத்திற்காக ஃபர்ஸ்ட் ஃபிளாக் ஹாய்ஸ் பண்ணுறாங்க. கொடியெல்லாம் ஏற்றதுக்கு அப்புறமா கொடி ஏற்றும் போது முழக்கங்கள் இடுவாங்க இல்லையா? முழக்கங்கள்லே சொல்றாங்க, அதுக்கப்புறமா சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் கமிஷன்ல இருந்து எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வந்து டேட்டா சொல்றாங்க இல்லையா? ஸோ அது வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, நாளைக்கு சொல்றாங்கன்னா நாளைக்கு வேற மாதிரி சொல்றாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா 10% அதிகமா இருந்துங்கிறாங்க, இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா 12% குறைஞ்சதுங்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் என்னன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு மீது ஒரு நம்பிக்கை என்பது இல்லாத நிலைமை என்பது உருவாகி இருக்கிறது. சிபிஐல இருந்து முத்தரசன் அவர்களும் மே தினத்துக்கான வாழ்த்துக்களை வந்து கூறியிருக்காரு. இப்போ அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வெற்றி தோல்வி என்பது ஒரு நார்மலான விஷயம். இப்போ ஒரு கட்சி ஜெயிக்கிறாங்கன்னா இன்னொரு கட்சி தோல்வி அடைவாங்க, தோத்த கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான். அதை நார்மலாக சொன்னால் புரியாதுல்ல, ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் தானே புரியும். ஸோ அதுக்காக முத்தரசன் அவர்கள் வந்து ஒரு கதை சொல்கிறாரு. சடுகுடு விளையாட்டு, கபடி விளையாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளும் எல்லாரும் பங்கு பெற்றிருப்போம், அல்லது வெளியில் இருந்தாவது குறைந்தபட்சம் பார்த்துருப்போம். அதில் 2 டீம், உதாரணத்துக்கு சிவப்பு அணின்னு ஒரு அணி, காவி அணின்னு ஒரு அணி, 2 அணின்னு வச்சுங்க. சிவப்பு அணி வெற்றி பெற்று வரும், காவி அணி தோற்கும். நடுவர் வந்து கடைசி நேரத்தில் இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது அப்படின்னு விசிலடிச்சு சொல்கிற பொழுது தோற்று கொண்டிருக்கிற அணி, காவி அணி உடனே ரீச் போடு அப்படிம்பாங்க. கோபத்தில், ஆத்திரத்தில், எரிச்சலில் ஒரு வெறியாக அதை மாதிரி ரீச் போடு அப்படிம்பாங்க. அதாவது கோர்ட்டு எல்லையை தாண்டாமல் ரீச் போடு அப்படிம்பாங்க. மொத்தமாக 7 பேர் அவுட் ஆவாங்க. 9 பாயிண்ட்டு சிவப்பு அணிக்கு கிடைக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி மோடியினுடைய பிரச்சாரம் என்பது தோல்வி அடைந்து விடுவோம் என்கிற எரிச்சலில், கோபத்தில், ஆத்திரத்தில் எதையாவது சொல்லி மக்களை பிளவுபடுத்தி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கிற அந்த முயற்சி என்பது
மிக மிக மோசமான ஒரு தரம் தாழ்ந்த முயற்சியாகும். பிரதமர் மோடி அவர்கள் எப்படிலாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து முத்தரசன் அவர்கள் வந்து சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள் எடுத்துட்டு அந்த வாக்குறுதியில் நான் இவ்வளோ சொன்னேன், இவ்வளோ செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கலாம்ல. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரதா சொன்னேன். 10 ஆண்டில் 20 கோடி பேருக்கு கொடுத்துருக்கணும். 15 கோடி பேருக்கு கொடுத்துருக்குறேன். பாக்கி 5 கோடி பேருக்கு அடுத்தாப்புல ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? 15 லட்ச ரூபா வங்கி கணக்கில் வரவு இப்போ தான் சொன்னேன். 10 லட்சம் வரவு வச்சுட்டேன். பாக்கி 5 லட்சம் பாக்கி. மறுபடியும் ஓட்டு போடுங்க, 3வது முறையாக பிரதமர் தான் இந்த படத்தை நான் வரவு வச்சுறேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அதை பற்றியே பேச மாட்டேங்கிறாரு. அதிமுகலேருந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் அவரோட கருத்துக்களை குவிச்சிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதை சொல்லி வாக்கு கேட்டாரு? அவர் வந்து வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருந்தார் இல்லையா, அதில் ஏதாவது செஞ்சாரா? ஆனால் முதலமைச்சராக நீங்கள் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீங்கள் இந்த மக்களுக்கு செய்ய தவறி இருக்கிறீங்களே. இதுக்கு இந்த மக்கள் உங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. ஆகவே நீர் மேலாண்மையிலே தோல்வி, சட்டம் ஒழுங்கிலே தோல்வி, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதிலே தோல்வி, இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இது தோல்வி அரசாங்கமாக, மக்கள் நம்பிக்கை இழந்த அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. மத்திய அரசிலிருந்து வெள்ள நிவாரணத்துக்கு வந்து நிதி கொடுத்தாங்க இல்லையா, அதை பற்றியும் அண்ணன் வந்து பேசியிருக்காரு. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழகத்தை அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதற்கு தான் இந்த பேரிடர் நிவாரண நிதியை அவர்கள் ஒதுக்கி இருப்பதை நாம் பார்க்கிற போது 38,000 கோடி 37,000 சொச்சம் கோடியில் 38,000 கோடி கேட்டிருந்தாங்க நிவாரணமாக. ஆனால் அவங்க ஒதுக்கி இருக்கிறது யானை பசிக்கு சோளப்பொரி. அண்ணன் மீட்டிங் வரதுக்கு முன்னாடி நிறைய தடவை டிவி பார்த்தார் போல. டிஎம்கேல சொன்னாங்க இல்லையா, யானை பசிக்கு சோளப்பொரியா அப்படின்ட்டு, அதே டைலாக் அண்ணனும் சொல்றாரு. எப்பயுமே மத்திய அரசு பார்த்தீங்கன்னா எஜமானுடைய மனப்பான்மையோட தான் இருக்கும். அது காங்கிரஸ் சர்க்காராக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற சர்க்காராக இருந்தாலும் சரி. ஸோ இதெல்லாம் அந்த அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, மத்தியில் யார் இருந்தாலும் நமக்கு வந்து காசே தரது கிடையாது. ஸோ இதுக்காக தான் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து ஃபுல்லாக யோசிச்சு ஒரு முடிவெடுத்திருக்காரு. என்ன தெரியுமாவா? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்ன சொன்னார்? தேசிய கட்சிகள் தமிழகத்துடைய உரிமையை புறக்கணிக்கிறார். ஆகவே தேசிய கட்சிகள் நாம் புறக்கணிப்போம். ஆனால் அதெல்லாம் ஓகேண்ணே. இப்போ ஏடிஎம்கே வந்து நீங்கள் எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் மத்தியில் யாரோட கூட்டணி வைப்பீங்க? இந்தியா கூட்டணியோடையா இல்லை என்டிஏ கூட்டணியோடையா? 40க்கு 40 நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி தலைமையில் வெற்றி பெற்று எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நினைவிடத்தில் சென்று அவருடைய காலடியில் சமர்ப்பித்து அதற்கு பிறகு தீர்மானம் நிறைவேற்றுவது. அந்த தீர்மானத்துடைய விளக்கத்தை எங்கள் பொதுச் செயலாளர் உங்களை எல்லாம் அழைத்து விரிவாக, விளக்கமாக, தெளிவாக உங்களிடத்தில் சொல்லுவார். ஸோ இனிமேல் அண்ணன் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அண்ணன் வந்து அந்த நீண்ட நெடிய வரிகளில் தான் திரும்ப திரும்ப சொல்லுவார். 40 தொகுதியிலும் வெற்றி பெற்று புரட்சி தலைவர் அம்மாவுடைய நினைவிடத்தில் அதை சமர்ப்பித்து எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக, விரிவாக உங்களிடத்தில் சொல்லுவார். காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தவர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த டெல்லி சிஎம் வீட்டில், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தெலுங்கானா சிஎம் வீட்டிலலாம் ஈடி ரைடு வராங்களே என்ன அப்படின்னு சொல்லும்போது, எதை கண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் பயப்பட மாட்டார்கள், அஞ்ச மாட்டார்கள். அச்சமும் மடமையும் இருப்பது பாஜக தலைவர்களுக்கு. திமுகவிலிருந்து அமைச்சர் மாசு அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்வே எங்களால் முடியலங்க, எங்களோட கைகளை தேர்தல் ஆணையம் வந்து கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்றாரு. ஒரு தண்ணீர் பந்தலை திறக்க வேண்டும் என்றாலும் கூட இன்றைக்கு அதற்கும் மறுப்பு தெரிவிக்கிற ஆணையமாக தேர்தல் ஆணையம் இருந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் தான் முடிஞ்சிச்சுல, சில எக்ஸாம்ஷன்ஸ்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமே, கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறார். ஒரு மாநகராட்சி மன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்றால், ஏதாவது ஒரு தெருவில் சாக்கடை அடைப்பு என்றவுடன் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களிடத்தில் தான் சொல்வார்கள். மாநகராட்சி மன்ற உறுப்பினர் உடனடியாக அங்கே இருக்கிற ஒரு பொறியாளரை அழைத்து சென்று இந்த அடைப்பை நீக்குவதற்குரிய பணியை ஆற்றுவார். இப்போது அந்த பணியை மேடையில் விட்டிருக்கிற எந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் செய்ய முடியாது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறது என்றால், ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நீ அடைப்பை நீக்கிக்கொள் என்று சொல்லுகிறது. அதுவரை நாட்டத்திலா மக்கள் மூழ்கி கிடப்பார்கள். இந்த மாதிரி ஒரு தேவையற்ற விதிமுறைகள் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ அவர்கள் இந்த மாதிரி தண்ணீர் பந்தல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, அந்த தண்ணீர் பந்தலில் எந்த விதமான அரசியலும் வந்து இருக்கக்கூடாது, நடந்துடக்கூடாது, அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து கண்காணிக்கணும்
அப்படின்னு சொல்லியிருக்காரு. தண்ணீர் பந்தலில் வந்து அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு வேற அவர் சொல்லிட்டாரு. இப்போ தண்ணீர் பந்தலையும் அரசியலையும் எப்படி பிரிக்கிறதுனே தெரில அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து சூரிய வெளிச்சம் இல்லாத இடத்துல நீர்மோர் பந்தல், அப்படியே அங்கே மேலே மரம் இருந்து இலைகளே வந்துடக்கூடாது. ஸோ அந்த பக்கம் தனியாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். பானையில் முக்கியமாக மோரோ தண்ணியோ கொடுத்தாலும் அரசியலாக மாறிடும். ஏங்க அதை விட ஏன்னா மேங்கோ ஜூஸ் கொடுக்குறாங்க, அப்போ மாம்பழம் வேறு இருக்கும், அதையும் நம்ம இப்போ தவிர்க்கிற மாதிரி இருக்கும். டம்ளரில் கொடுக்குறீங்களா? டம்ளர் சின்னம், அதுவும் முடியாது. இது சைக்கிளில் வந்து ஜூஸ் வாங்குறீங்களா? கிடையவே கிடையாது. இந்த மாதிரி எந்த பக்கம் சுற்றினாலும் ஒரே அரசியல் சின்னங்களாக இருந்துகிட்ருக்கு. இதில் எப்படி வந்து அரசியல் இல்லாமல் தண்ணீர் பந்தல் அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதிமுகவிலிருந்து டி ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய அந்த அரசியல் கருத்துக்களை வந்து அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காரு. தொழிலாளர் தினத்திலே பிறந்த சகோதரர், அன்பிற்குரிய பாசத்துக்குரிய சகோதரான நடிகர் அஜித் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கும் அஜித் அவர்களுக்கும் ஒரே சேம் லென்த்து தான். அந்த வேவ் லென்த் இருக்குல்ல, அப்படி மேட்ச் ஆகும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு எப்போதுமே நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்வேன். காரணம் என்னென்னா, ஒரு தைரியசாலி தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு கோழைகள் எப்போதும் எனக்கு பிடிக்காது. எனக்கு எதையும் எதிர்கொள்ளும், எந்த சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ணோம், அதே இதில் இடம் பொருள் பார்க்காம வந்து தன்னுடைய கருத்தை வந்து எடுத்துரைக்கணும். ஆனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேவ்லென்த்தில் நம்முடைய அஜித் இருக்காருன்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு உழைப்பாளர் தினம். நம்ம இடியண்ண கட்சியில் அண்ணன் தான் ஒரே உழைப்பாளி. எந்த இடத்துல கொடியேற்றிட்டு இருக்காருன்னு தெரியலையே. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தீக்குச்சி உரசினாலும் இடியை உரசினாலும் நெருப்பு வராமல் போகுமா? பொதுமக்கள் கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொல்பவர் தான் பொறுப்பில் இருக்க முடியும். அந்த பொறுப்புக்கு பொருத்தமானவனாக இருக்கக்கூடியவன் இடி. எங்கே எதை செய்ய வேண்டுமோ அதை அங்கே அப்படி செய்து முடிக்க பிளான் போட்டு முடிக்கக்கூடியவர் கொடைமடை. அதனால்தான் அவர் சிறுமூலையில் சிக்னல் விழுந்தால் போதும், பெருமூலையில் பல்பு எறிந்து கொடைமடைக்கையை சுற்றி ஒரு பிரளயம் ஏற்பட்டு மாய தோற்றத்தால் வெற்றி வாய்ப்பு தேடி வரும் என்ற கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த இடி தனியாக ஒரு திட்டம் தீட்ட வேண்டிய அவசியம் இருக்காது என்று நினைக்கின்றேன். அவர் அரசியலுக்கு ஆப்பே தேடி வரும்போது இதில் நானும் ஒரு ஆப்பு சீவ வேண்டி இருக்காது என்று உறக்க சொல்லுகின்றேன். ஆக எந்த வினையை எனக்கு எதிராக ஏவிவிட நினைத்தாரோ அந்த வினையே அவருக்கு எதிராக விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்றது. அதனால் இனி எந்த மேடையிலும் வெற்றி வாய்ப்பை பற்றி அவர் வாய் பேச முடியாத அளவுக்கு வாய்தா வாங்கி கொண்டு நமக்கேன் வம்பு என்று ஒதுங்கி விடாதா? கொடைமடைக்கின் எதிர்காலம் இலை உதிர்காலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. மாற்றங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் மக்கள் எழுதும் தீர்ப்பு தான் ஏற்றங்கள் தந்து நாளை இடிக்கு வெற்றி கிடைப்பதற்கு சாதகமாக அமைய இருக்கின்றது. இனி இடியின் வழியில் தடைகள் இருக்காது. அதனால் ஒளிமயமான எதிர்காலம் என் எதிரில் தெரிகிறது. அதனை நோக்கி செல்லும் என் பயணம் வெற்றி பயணமாக அமைந்திட அயராமல் உழைத்து கொண்டிருக்கின்றான். எந்த வேர்வைக்கும் வெற்றி வேர்வைக்கும் என்பது போல மக்களின் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இருக்கும் இந்த இடியின் நாணயத்திற்கு தேர்தல் முடிவில் மக்கள் தரும் பரிசுதான் வெற்றி மகுடம் என்பதை உறுதியுடன் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். It's a